அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞானத் தமிழ் தலைப்பில் நமக்கு சில நாட்களாக பர்வதம் மேடம் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கங்களைப் பற்றி கூறி வருகிறார். நாம் இதில் நிறைய வாழ்க்கைக்கான கான்செப்ட்ஸ் பார்த்து வருகின்றோம் மற்றும் என்ன பாடங்கள் படிக்க வேண்டும், இந்த பூலோகத்தில் நம்ம நோக்கம் என்ன, இந்த ஆன்மா எதற்காக வந்திருக்குது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். சென்ற சென்ற தடவை பர்வதம் மேடம் எங்கள் உடல் அழியக்கூடியதுண்டு, ஆனால் நம்ம ஆன்மா நித்தியமானது. நாம் எங்கள் உடலை ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போது ஒரு உடையை எவ்வாறு மாற்றிக்கொள்வோமோ அதுபோல உடலையும் மாற்றிக்கொள்வோம். நாங்கள் எங்கள் உடல் அல்ல, அதனால் ஆன்மாவுக்கு இறப்பென்பது இல்லை. இறப்பது மீண்டும் புதிதாக பிறப்பதற்கு வழிவகுக்கிறது. ஒவ்வொரு பிறப்பின் அனுபவம் ஆன்மாவில் பதிந்திருக்குது. உடலுக்கு தான் மரணம், ஆன்மாவுக்கு மரணம் என்பது இல்லை என்பதால் பயம் இல்லாமல் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சென்ற வகுப்பில் அழகாக கூறியிருந்தார். தொடர்ந்து எங்களுக்காக இந்த ஞானத்தமிழ் சேனலில் பர்வதம் மேம் அவர்கள் தமிழ் மொழி மூலம் ஸ்வாத்தியாயம் எடுப்பதற்கு மிக்க நன்றி கூறி வருகின்றேன். இன்று வாழ்க்கையின் பரீட்சைகளை உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் பர்வதம் மேம் அவர்கள் கூற வருகிறார். வணக்கம். தேங்க்யூ தனக, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இவங்க வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க, அங்கே ஸ்ரீலங்கன் தமிழ் அழகாக பேசுனாங்க. ஸோ என்னோட இதையே கேட்டு உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கு இல்லைங்களா? அவங்க நீ கன்சாலிடேட் பண்ணி சொல்கிறேன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி தனக அதுக்காக வந்ததுக்கு. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையோட பரீட்சைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆன்மா வந்து எப்படி முன்னேறுது? மெயினா ஆன்மா வந்து முன்னேறணும். எப்படி ஆன்மா முன்னேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தடைகளை சந்தித்து தான் முன்னேறும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை வந்து ஒரு அப்டக்கிள் ரேஸ் மாதிரி இருக்கும். ஒரு அப்டக்கிள் ரேஸ் ஓடணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியே நேரா ஓடிட முடியாது. ஸ்கூல்லாம் ஓடி இருப்பீங்க நீங்க, அதுக்கு நடுவில் ஏதாவது வச்சிருப்பாங்க, அதை தாண்டி தான் போகணும். அது மாதிரிதான் இது கூட நம்ம ஆன்மா வந்து முன்னேறணும் அப்படின்னா தடைகள் வரணும். நீங்க நினைச்சு பாருங்க, வாழ்க்கை அப்படி ரொம்ப ஈஸியா போயிடுச்சுன்னா எவ்வளவு போர் அடிக்கும் நினைச்சு பாருங்க. எந்த இதுவுமே இல்லை அப்படி நம்ம நம்ம நினைச்சபடி வாழ்க்கை நடந்துச்சுன்னா நம்ம என்னைக்காவது வந்து நம்ம ஒத்துக்குமா? நம்ம ஆன்மான்னு நம்ம ஒத்துக்குமா? நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் எல்லாம் பண்ணேன், எனக்கு எல்லாமே நடக்குது, எதுவுமே இது கிடையாது. ஒரு கடவுள் கூட, ஒரு இறை சக்தி இருக்குது, இறை சக்தி விடுங்க, ஒரு சக்தி இருக்கு பிரபஞ்சத்துல அப்படின்னு கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றம் இல்ல ஒரு சவால் இருந்தா நம்ம உடனே எந்திரிச்சு ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த எனர்ஜி எப்படி தீக்கலாம் அப்படின்னு வரும் பாருங்க. அந்த பரீட்சை வருது அப்படின்னா பையன் படிப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். ஸோ பரீட்சை இல்லாட்டி பையன் படிப்பானா? படிக்க மாட்டான். ஒரு டெஸ்ட் வருதுன்னா கூட அட்லீஸ்ட் அந்த டெஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாவது அந்த புக்கை திறந்து பார்ப்பான். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய சவால்கள், அதை வந்து நம்ம எப்படி ரொம்ப அழகா வந்து உடனே அதை பார்த்து படிச்சுட்டு ரெடி ஆகி போவோம் பாருங்களா, அது மாதிரிதான் நம்ம கூட வாழ்க்கையில நமக்கு என்னன்னா முதல்ல சொல்ல மாட்டாங்க எப்ப டெஸ்ட் வருது, வாழ்க்கையில பரீட்சை வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. பரீட்சை எப்ப வேணாலும் வரும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு வர தடைகள், அந்த வருத்தங்கள், பரீட்சை எல்லாம் அப்படின்னா நம்முடைய உணர்வுகளை டெஸ்ட் பண்ண வருது. சரி, ஒரு சவால் வருது அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல கோவப்படுறோமா, இல்ல நம்ம அதை வந்து எதிர்த்து நிக்கிறோமா? சரி பாத்தீங்கன்னா அது நம்ம தப்பு கூட செஞ்சிருப்போம். பட் என்னன்னா நம்ம அது இல்லவே இல்லைன்னு சாதிச்சு அங்க நின்றுட்டு இருப்போம். அது டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய தடவை எனக்கே அந்த மாதிரி டெஸ்ட். இனி வந்து ஒரு என்ன சொல்றது, உதாரணம் சொன்னா ஒரு நாக்கடைக்கு போகவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா எங்க பொண்ணு கேட்பாங்க, அப்ப போய் நிற்போம். துணி கடைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். அது கூட சின்ன சின்ன பரீட்சை டெஸ்ட் தான், பட் போறதுனால ஒன்றும் கிடையாது. இனிமே போதும், இந்த வேலை பண்ண வேண்டாம், ஏதோ ஒரு வேலை, இந்த இந்த வேலை இனி பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா அந்த வேலை பண்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்.
அந்த வேலையை பண்ண வேண்டும். அது கூட நமக்கு டெஸ்ட். அப்ப நம்ம வேண்டான்னு நினைச்சது ஏன் வருது அப்படின்னா அது ஒரு பரீட்சை. அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு இல்ல நான் போகவே மாட்டேன்னு நம்ம நிக்கிறோமா, இல்ல பரவாயில்ல அக்செப்ட் பண்ணி போறோமா, அந்த ரெண்டு விஷயம்தான். அக்செப்ட் பண்ணி போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொறுமை இருக்கும் நமக்கு. இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நம்ம அது கூட அப்படி நிக்கலாம். ஒரு நம்ம நம்ம நின்ன பாயிண்ட்ல கூட நிக்கலாம். தப்பு கிடையாது. பட் அங்க நமக்கு டெஸ்ட் வருது. டெஸ்ட் கட்டாயம் வரும். டெஸ்ட் வரும். அப்புறம் குவார்டர்லி எக்ஸாம் வரும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும். எப்படின்னு கேட்டா நமக்கு நிறைய தடைகள் வருது, சவால்கள் வருது, துரோகம் பண்றாங்க, வருத்தங்கள் வருது, நம்மளை ஏமாத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது, காயங்கள் வருது, நோய்கள் கூட வருது. இப்போ வேற கொரோனான்னு வேற பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே எதுக்காக வருது? திருப்பி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஆன்ம முன்னேற்றத்துக்காக தான் வருது. எப்படி நம்மளோட வருத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம்? இழப்புகள், லாஸ் ஆகுது, அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? பணப்பற்றாக்குறை வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஹேண்டில் பண்றோம்? பணம் நிறைய என்ன பண்ணுவீங்க? இப்ப நானே கணக்கு கூட எழுதுறது எனக்கு பிடிக்காது, செலவு பண்ணது. பட் ஆனா பாத்தீங்கன்னா கணக்கு எழுத வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். அகத்தியர் ஆசிரம் கணக்கு பூரா மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ப இன்னொருத்தவங்களோட பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நான் படிச்சுட்ட பாடம். ஸோ அப்போ என்னோட விழிப்புணர்வு நிலை அதிகமாகணும். சி, என்னோட பணத்தை ஹேண்டில் பண்றது வேற விஷயம், பட் பப்ளிக் பணத்தை ஹேண்டில் பண்றது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வேண்டான்னு நினைக்கிறது டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டை பரீட்சை டெஸ்ட் என்ன வேணா இருக்கு, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்? ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயை நினைச்சு வருத்தப்பட்டு அந்த நோயிலேயே மூழ்கி போறோமா, இல்ல நம்ம அந்த நோயிலிருந்து வெளியில நான் நல்லாயிருவேன், அன்னைக்கு இப்போ 2 3 கிளாஸ் முன்னாடி நான் நல்லாயிருவேன், ஒரு ஆரோக்கியமா இருக்கேன், மறுபடியும் பழையபடி நான் ஆரோக்கிய நிலைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில் இருக்கீங்களா? நினைப்பு மட்டும் பத்தாது, உணர்வு, நம்ம ஃபீலிங்ஸ், நமக்கு ஃபீலிங் எப்படி இருக்கு? அந்த ஏன் நான் ஃபீலிங் ஃபீலிங் திருப்பி சொல்லியிருக்கேன், நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, என்னால முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாது. இல்ல நான் சரியாயிருவேன். அந்த ஃபீலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த பாடி லாங்குவேஜோட எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில விஷயங்கள் நமக்கு தானாவே தோணும். இது உன்னால முடியாது அப்படிங்கிறது கட்டாயம் நம்மளால முடியாது. பட் அதை நம்ம எது தாண்டி நிக்கணும். அந்த அப்டக்கிள் ரேஸ் நம்ம தாண்டி நிக்கணும். அந்த மாதிரி எல்லா விருப்பங்கள், ஆசைகள் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா, நம்ம வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க, அப்படி ரொம்ப அழகா ஒரு நீரோட்டமா போயிட்டு இருக்கு. நம்ம ஆன்மா அப்படின்னு நம்ம ஈஸியா நம்பிடுவோம். பட் ஆனா இது வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? ஒரு கடினமான சூழ்நிலையாகட்டும், அப்புறம் ஆன்மாவுடைய நோக்கம், அந்த பூர்ணாத்மாவுடைய இயல்போட நம்ம அட்டாச்சா இருப்போம். அதான் நான் சொன்ன மாரி நம்மளுக்கு ஒரு ஒரு கடினமான சூழ்நிலை வருது அப்படின்னா, நம்ம ஹையர் செல்ஃப் இருக்கு. நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. நம்ம ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஹையர் செல்ஃப் இருக்கு. அது ஒரு இறை சக்தி. எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அவங்க எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம தான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதில்ல. நானே எல்லாம் பண்ணிக்கிறேன். நானே இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதியோட புடவை அந்த இதுல உருவுறாங்க. பட் அவங்க எ ஒண்ணுமே கூப்பிடவே இல்ல. கடைசியில தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது வர்றாங்க. கைய தூக்குறம்போது தான் வர்றாங்க. ஸோ அப்ப கேட்குறாங்க, "நான் ஏன் முதல்லயே என்ன காப்பாத்தல?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ இதுவரைக்கும் என்ன கூப்பிடவே இல்ல." அப்படின்னு சொல்றாராம் கிருஷ்ணர். அந்த மாதிரி நம்ம எல்லாம் போராட்டமெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறமா நம்ம நினைக்கிறோம். பட் அந்த அந்த அவேர்னஸ், அந்த அலர்ட்னஸ் பிகினிங்லயே வரணும். ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல ஒரு கடினமான சூழ்நிலை வருதுன்னா, உடனே உங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ், "இல்ல, இதுல இருந்து நான் சரியாயிருவேன். இது இப்படி சால்வ் ஆகும்." நான் முதல்லயே சொன்ன மாரி நீங்க அந்த பிரச்சனை மேல ஃபோக்கஸ் வைக்காம, ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். சாரி, சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ் பண்ணாம, சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது கூட ரொம்ப முக்கியமானது. அந்த அலர்ட்னஸ், அந்த அவேர்னஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்ன மாரி தியானம் பண்ணணும், புக்கு படிக்கணும், இந்த மாரி சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்கணும். ஸோ அது பண்ண பண்ண கொஞ்ச நாள்ல வந்துரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு டைம் எடுக்கிற மாரி அது எடுக்கும். ஸோ நம்முடைய பூர்ணாத்மாவுடைய தொடர்புல ஏஞ்சல்ஸ், நம்முடைய ஸ்பிரிட் கைஸ் எல்லாமே வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னொன்னு நம்ம என்ன பண்ணுங்க, நமக்கு ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்முடைய பொறுமை எவ்வளவு இருக்கு? நம்ம அமைதியா இருக்கணுமா? அப்புறம் நம்ம கிட்ட அன்பு இருக்கா? அந்த நேரத்துல கூட அன்போட நம்ம இருக்கிறோமா? அது கூட ஒரு டெஸ்ட் தான். ஒரு அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க வர்றாங்க. ரொம்ப உங்க மேல வெறுப்பா இருக்கு வர்றாங்க. நீங்க அப்ப எந்த உணர்வு நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியுது. மத்தவங்களுக்கு தெரியாது. உங்களோட உணர்வு நிலை அப்ப உங்களுக்கு தான் தெரியும். அவங்கள பார்த்தாலே கோவம் வருதா? இல்ல பரவால்ல,
அவங்க என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க அவங்களோட நிலைமையில. பரவாயில்ல, நீங்க மன்னிக்கிறதும் ஏற்றுக்கொள்ளுது எல்லாமே அவங்களுக்காக கிடையாது, எல்லாமே நம்மளுக்காக. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, நீங்க இந்த மாதிரி பண்ணும் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் நல்லா, அக வலிமை வந்து நல்லா அதிகமாகும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு சுதந்திரமான உணர்வு இருக்கும். நீங்க உங்களை சரி போ, அவங்க இது பண்ணாங்க அப்படி மன்னிச்சாச்சு. மனதார மன்னிக்கணும், வாயால மன்னிக்கிறது கிடையாது. மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த என்ன சொல்றது, அந்த அவங்க மேல இருக்கிற கோவத்திலிருந்து வெளியில வந்துடுறீங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, ஒரு அமைதியான நிலை இருக்கு. ஸோ இறை சக்தியிலேயே மேலான இது என்னன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப இசைவோட இசைவின சின்க்ரோனிசிட்டி. நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது அழகா நடந்துட்டு இருக்கும். அந்த சின்க்ரோனிசிட்டின்னா, நான் நினைச்சேன் நீ வந்துட்டு இன்னைக்கு அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீ ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு அதுதான் சின்க்ரோனிசிட்டி. இந்த இந்த வேலை இன்னைக்கு பண்ணலாம்னு நினைச்சேன், இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன், இன்னைக்கு பேங்க் போறேன், இந்த வேலை முடிக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு ஒரு 10 வேலை எழுதி வச்சுக்கன்னா அதுல ஒரு 5 6 வேலை முடிச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்க. அந்த மாதிரி சின்க்ரோனிசிட்டியா விஷயங்கள் நடக்கும். என்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுமை, அமைதி, அப்புறம் வந்து இந்த அன்போட ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ரோச்மெண்ட்டோட போகணும். இங்கிருந்து போகும்போது நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு போனா என்ன அங்க நடக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாரு நான் போய் என்ன பண்றேன் பாரு ஆபீஸ்ல போய், அவன் என்னைக்கோ என்ன திட்டினான் பாரு. அதை வந்து நீங்க கேரி ஆன் பண்ணிட்டு இருந்தா அந்த மூட்டையை வந்து நீங்க தான் சுமந்துட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்க அதை இறக்கி வைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு அந்த வெயிட் குறையும். நீங்க அதை கூட யோசிச்சு பார்க்கணும். அப்போ வாழ்க்கை இப்ப இந்த மாதிரி வேற பரீட்சைகள், நான் சொன்ன மாதிரி வருத்தங்கள், காயங்கள், நோய்கள் என்ன வேணாலும் அதே எதுக்காக வருது அப்படின்னு கேட்டா நம்மளை துன்புறுத்துறதுக்காக கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நம்ம கஷ்டப்படணுங்கிறதுக்காக நம்ம எதையை நோக்கி எதுல நம்ம பாஸ் பண்ணணுமோ அதுக்கு வருது. நமது முன்னேற்றத்தை அளவிடுறதுக்கு ஒரு அளவுகோல். பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரி குட். சின்ன பிரச்சனை வந்து சால்வ் பண்ணா அது வந்து அந்த இன்னொன்னு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆகட்டும், பரீட்சைகள் ஆகட்டும், அவங்கவுங்க லெவலுக்கு தான் வரும். நான் முதலே சொன்ன மாதிரி 5ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து 10ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் வராது. 5ஆம் கிளாஸ் பையனுக்கு 5ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். 10ஆம் கிளாஸ் பையனுக்கு அந்த கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வரும். அந்த மாதிரி தான் நமக்கு கூட நமக்கு வர நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பூர்ணாத்மா நம்ம கொடுப்பாங்க. அது இறை சக்தி நம்ம கொடுப்பாங்க. இல்ல அதை தான் நம்ம பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம். நம்மளுடைய டீடைல்டு சோல் பிளான் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம அங்க பண்ணிட்டு வந்திருப்போம். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சோல் கைடன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம ஒரு ஜிபிஎஸ் போட்டு டிராவல் பண்ணி போறோம் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, இடமே தெரியாம இருக்கலாம், ஒரு ஜிபிஎஸ் போட்டு ஒரு ரூட் போட்டு போறோம் பாத்தீங்களா. அது மாதிரி நமக்கு சோல் கைடன்ஸ் இருக்கும். பட் அதுக்கு எல்லாமே நமக்கு என்ன இருக்கணும், பொறுமை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதியான அமைதி நம்ம கிட்ட இருக்கணும். உள்ள அமைதி, நான் சொன்ன மாதிரி பெரிய புயலே வெளியில் நடந்துட்டு இருக்கலாம், பட் நமக்குள்ள அமைதி இருக்கா, அதை நீங்க நினைக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசி பெரிய ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் பாத்தீங்கன்னா அது கலந்துக்கவும் இல்லாம கலந்துக்காமையும் இருந்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி மற்றவங்களோட கோபம் வரும். இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு. பட் அந்த அமைதியும் பொறுமையும் அன்போடும் நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கு எப்படி அன்போட இருக்குதுன்னு. பட் அன்பு மனசுக்குள் இருக்கலாம், வெளியில காட்டணும்னு கிடையாது. சோ அந்த அமைதியான சூழ்நிலையை நீங்க உள்ள வைக்கும் போது வெளியில இருக்கிற சூழ்நிலை கூட மாறும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது எல்லாமே இதுக்கான ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு. என்னன்னு கேட்டீங்க, நீங்க எப்படி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா தானே வண்டி ஓட்ட முடியும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி நீங்க வண்டி ஓட்டும் போது அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்மாவுடைய வேலிடேஷனுக்காக, ஆன்மா முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக கூட அந்த தேர்ச்சி, அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வருது அப்படின்னு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறதுக்காக இது நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்ல, நம்ம புரிஞ்சுட்டாதான் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனையா பார்க்காம ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றேன். அந்த பரீட்சைகள் கட்டாயம் வேணும். இப்ப என்னாச்சுன்னா உங்க பரீட்சைகள் வந்து உங்களை வதைக்கிறதுக்கோ, வாட்டி வதைச்சிருச்சு, எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்தது பாரு, படுத்தி எடுத்துருச்சு என்ன அப்படின்னு சொல்லி வதைக்கிறதுக்கோ, இல்லை நீங்க காயப்பட்டு அந்த காயத்தை ரொம்ப நாள் கொண்டு போயிட்டு இருக்கோ கிடையாது. எப்பவோ யாரோ ஃப்ரெண்டு திட்டிருப்பாங்க,
எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அது இன்னும் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது நீங்க கடந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு. 2வது அது முடிஞ்சு போனது. அடுத்தது என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த காயங்களை எல்லாம் நீங்க கேரி பண்ணா, அது யாருக்கு நமக்கே வந்து ஒரு காலத்துல அது நோயாக வந்து நிக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மறக்கணும். மன்னிக்கிறது மட்டும் கிடையாது. மன்னிக்கிறது ஒரு பக்கம். மன்னிச்சு அந்த விஷயங்கள வந்து நீங்க மறக்க கூட வேணும். அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்றேன். அதே மாரி நீங்க ஒரு பாடத்த கூட நீங்க தவற விட முடியாது. இந்த ஆன்ம முன்னேற்றத்தில் ஆன்மாவுடைய வாழ்க்கையில ஐ மீன் இந்த இந்த பிறவியில் நம்ம படிக்க வந்த பாடத்தை எல்லாம் படிச்சுதான் ஆகணும். எதையும் வந்து நம்ம படிக்காம இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். படிக்காம இருந்தா திருப்பி அடுத்த ஜென்மத்துல படிச்சுக்கோன்னு வைங்களேன். ஸோ நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பரீட்சைகளையே இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நீங்க ஏத்துட்டீங்கன்னா என்ன பண்ண போறோம் அது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கும் போது அது வந்து ரொம்ப அழகா இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொண்டு போகலாம். அது புரியாமே நம்ம இருக்க முடியாது. எல்லா பாடத்தையும் படிச்சுதான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி 5 பாடம் படிக்கணும். ஒரு கிளாஸ் பாஸ் பண்ண 5 பாடத்தையும் படிக்கணும். எனக்கு மேத்ஸ் பிடிக்கலன்னு மேத்ஸ் படிக்காமையோ, இங்கிலீஷ் பிடிக்கல இங்கிலீஷ் படிக்காமையோ, இல்ல தமிழ் படிக்காம இருக்க முடியாது. அந்த 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 கிளாஸுக்கு எத்தனை பாடங்கள், அந்த ஒரு ஒரு பாடத்துல எத்தனை லெசன் இருக்கு எல்லாமே படிச்சு சிலர் பாத்தீங்களா சாய்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. கடைசியில 2 3 கொஸ்டின் தான் படிச்சிருப்பாங்க. அப்புறமா ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த கிளாஸ் வேணும் போது படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. எல்லாமே படிச்சுதான் ஆகணும். இங்க வந்து எந்த பாடத்தையும் நம்ம விட முடியாது. நோ சாய்ஸ். சாய்ஸே கிடையாது. எல்லா பாடத்தையும் படிக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். ஒரு மேத்ஸ்ல வந்து நம்ம வந்து அல்ஜீப்ரா படிக்காம ட்ரிக்னாமெட்ரி புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அல்ஜீப்ரா புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி படிக்க முடியும். இப்போ அடிஷன் சிம்பிள் அடிஷன் பண்ணாம காம்ப்ளெக்ஸ் அடிஷன் பண்ண வேணா நீங்க இது கால்குலேட்டர் வச்சு எல்லாம் ஆட் பண்ணி இவ்வளவு இருக்கு இவ்வளவுன்னு சொல்லிடலாம். பட் அதுவும் கூட ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சப்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பண்றதுக்கு அந்த மாதிரி பேசிக்ஸ் படிச்சிருக்கணும். அப்புறம் தான் வந்து அடுத்தது. அது இன்னொன்னு சொல்றேன், நமக்கு என்ன முடியுமோ, நம்மால எந்தெந்த பாடத்துல ஹேண்டில் பண்ண முடியுமோ, நம்ம பிளான் என்னவோ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம புரிஞ்சுக்கிற லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அகஞானம். 2வது வந்து நம்முடைய சோல் பிளானர், சோல் கான்ட்ராக்ட் என்னவோ ஒண்ணு இருக்கலாம். யாருக்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட இருந்து பாடங்கள் படிச்சுக்கலாம். சின்ன குழந்தைகிட்ட இருந்து சில பாடங்கள் படிச்சுக்கலாம். பெரியவங்கிட்ட இருந்து படிச்சுக்கலாம். நம்ம அந்த ஓப்பன் மைண்டட்னஸா இருக்கணும். ஸோ ஒரு பரீட்சைகள், டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நம்ம லேர்னிங் இதுல இருந்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த பரீட்சைகளை எல்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ நீங்க இந்த பாடத்தை வந்து தெளிவா புரிஞ்சுட்டா தான் அடுத்த நிலைக்கு போகணும். வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம், எப்படியோ வந்து பூமிங்கிற ஸ்கூலுக்குள்ள வந்துட்டோம். ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு என்ன பண்றோம், வாழ்க்கை அப்படின்னு போய் ஒரு கிளாஸ்ல உட்காந்துட்டோம். ஸோ அந்த கிளாஸ்ல வந்து மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, கோட்டையளி வைப்பாங்க, ஹாஃப் எலி வைக்கிற மாதிரி நமக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற வகுப்புல வந்து பரீட்சைகள் வந்துட்டு இருக்கும். அதை நீங்க வந்து ஏத்துக்கணும். அங்கதான் உங்களுக்கு வந்து உண்மையான ஏன் அதை ஏத்துக்க சொல்றேன் அப்படின்னாக்கா, அது எப்படி ஏத்துக்குதுன்னு கேட்டா, அவங்க அமைதி, பொறுமை, அப்புறம் ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாம சொல்யூஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கு. இது எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்துக்கு நீங்க பாருங்க, ஆன்மா பொறுமை அடைஞ்சிச்சு அப்படின்னால ஒரு ஒரு நிலைக்கு போகுது, ஒரு மாறுது. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம இருந்தா கூட 4 ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்குது, கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்குது, ஒரு பொறாமை இல்லாம இருக்கிறது. அது எல்லாமே நல்லது. நீங்க அது வந்து நீங்க தியானம் பண்ண உங்களுக்கே உள்ள இருந்து வரும். ஒருத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்கு. அது ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கு அவ்வளவுதான். குணத்தை பேஸ் பண்ணி இந்த இதெல்லாம் வருது. நம்ம வந்து கொஞ்ச நாள் போக போக நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம் நமக்கு. அவங்கள பார்த்து நமக்கு எதுக்கு பொறாமைன்னா, அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்றோம். அப்படின்னு ஒரு புரிதல் வரும்போது, ஒரு ஆன்மீக புரிதல் வரும்போது, நம்ம அதை விட்டு வெளியில வந்துருவோம். அதே மாதிரி நிறைய பரீட்சைகள் வரும் வரும். அது எல்லாமே ஞானம் விரிவடையும். சரி, நம்ம கொஞ்சம் ஞானம் இருக்கு. இருக்கு இதெல்லாம் இந்த பாடங்களை எல்லாம் புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் நமக்கு நாலேஜ், இன்னர் நாலேஜ், நம்மளுடைய ஓன் நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ இந்த சவால்கள்லாம் பயமுறுத்துறதுக்கு இல்லை, எல்லாமே ஒரு பாடத்திட்டத்தோட ஒரு பகுதி. சிலபஸ்ல ஒரு பார்ட் இல்ல ஒரு சாப்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு சவால் வந்து அது ஒரு சாப்டர்.
ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய பாடத்துல ஒரு சாப்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே வேணும். வாழ்க்கை புயலின் நடு மையத்தில் இருந்தா கூட உங்களுக்கு எதிரா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாமே எதிரா செயல்படுற மாதிரி இருக்கு. என்னடா இப்படி மாட்டிட்டோமே, ஒரு சொல்லுவாங்கல்ல, திக்கு தெரியாத காட்டுல போய் நடுக்காட்டுல மாட்டிட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த சவால் கூட நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா சவால்களை இன்னொன்று கூட நீங்க பார்க்கலாம். அந்த பேபி சோல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, இன்ஃபேன்ட் சோல், பேபி சோல். அவங்களுக்கு சவால்கள் கம்மியா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. குழந்தைகளை கூட்டிட்டு போய் அந்த கிளாஸ்ல விடுவாங்க, இங்க கூட்டு வந்து விடுவாங்க. வீட்டை மேனேஜ் பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் பார்த்துக்குவாங்க, வீட்டுக்கு வேண்டிய எத்தனையோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு உட்காந்துக்குவாங்க. ஸோ அது அது ஒரு லெவல் தான். அது வந்து ஆன்மாவுடைய லெவலை பொறுத்து. அவங்களுக்கெல்லாம் சவால்கள் கம்மியாக தான் வரும். எதை கேட்டாலும் தெரியாதுன்றவங்க முடிஞ்சு போச்சு. பட் அப்படி கிடையாது. நம்ம சவால்கள் வர வர நம்முடைய ஆன்மா முன்னேறுது. ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த பூமிங்கிற ஸ்கூலுக்கு வந்திருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது, சரி பரவாயில்ல, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து அப்படியே நம்ம அழகா போயிட்டே இருப்போம். ஸோ அது கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு மெச்சூர்ட் சோல், ஒரு வளர்ச்சியடைந்த ஆன்மா வந்து சவால்களை வந்து ரொம்ப ஈஸியா சந்திச்சிரும், ஈஸியா ஹேண்டில் பண்ணிரும், ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த பரீட்சைகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம நம்ம வெற்றி, ஒரு சவால் வந்து நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வெற்றி அடையலைங்கிறது, இது என்னோட விதி அப்படிங்கிறது, கடவுளை என்னை தண்டிக்கிறாரு அப்படிங்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஆதிக்க உணர்வு கொண்டு ஏற்படுத்தி குழப்பம். அது வந்து அப்படியே வழி வழியா சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. உன்னோட விதி, நீ இந்த மாதிரி இருக்க, நீ வந்து நீ நீ தோத்துட்ட, இந்த இது பாரு, இது பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன், நான் சொன்னா கேட்காம போய் நீ அந்த வேலையை பண்ணி நீ வந்து லாஸ் பண்ணிட்ட பிஸ்னஸ்ல. சரி, லாஸ் பண்றது கூட ஒரு இது. ஏன் பணம் வந்தா சந்தோஷப்படுறாங்க இல்லையா ஒரு பிஸ்னஸ்ல, லாஸ் வந்தா சந்தோஷப்பட வேண்டாம். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு படிக்கலாம் இல்லையா, அங்கிருந்து பாடத்தை படிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேற கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும். மற்றவங்க சொல்றது இது எல்லாமே வந்து அந்த மாதிரி விதியோ, கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்த கடவுள் அப்படிங்கிற ஒரு அன்பு பிரவாகம் கொண்டவர். கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எதுக்கு சப்போர்ட் பண்றாரு, நம்முடைய ஆன்மா வளரணும் அப்படிங்கறதுக்காக. கடவுளாகட்டும், நம்முடைய ஹையர் செல்ஃப் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பிரச்சனை வந்துச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. இந்த டார்காமோட புக்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதை படிச்சப்ப எனக்கு ஜாய் அண்ட் ஜாய் அப்படிங்கிற புக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்ல வந்து ஒரு ஒரு கடையை போய் கடையை, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக. எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் கடையை திறக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா மாதிரி இல்லை, வேற ஏதோ அந்த டைம்ல இருந்தது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவர் திரும்பி வந்து கடையை திறக்கிறாரு. கடையில் எதுவுமே இல்லை, எல்லா பொருளையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அவரும் அவங்க பொண்ணு வந்து திறக்கிறாங்க. அவரு அப்படியே நின்னாரு. அவங்க பொண்ணு சொன்னாங்கன்னா, "என்னப்பா எதுவுமே காணோம்?" அப்படின்னு கேட்கும்போது, "பரவாயில்ல வா, அவ்வளோதான் போயிடுச்சு." அது விட்டு அவங்க அன்னைக்கு போய் லஞ்ச் சாப்பிட போறாங்களாம். ஸோ அவங்களுடைய மனநிலையை நீங்க நினைச்சு பாருங்க. எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன் அப்படின்னாக்கா, அந்த டைம்ல கூட கொஞ்சம் கூட பதறாம, ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாம, அத அப்படியே அக்செப்ட் பண்ணி, இதெல்லாம் உண்மையா நடந்தது. டார்காம் சராதரியன் எழுதியிருக்கிற அவரோட புக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த அவர் அந்த புக்ல உண்மையான அது எழுதியிருக்கிறாரு. போய் அப்புறம் அவங்க அப்புறமா போய் அதை பார்த்து இந்த மாதிரி திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி எழுதி கொடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்ல. பட் அதை காணோம் அப்படிங்கும்போது பதற்றம் அடையல. அது ரொம்ப முக்கியம். அந்த அமைதியை அங்க கையாண்டாரு அப்படிங்கறதுக்காக நான் இதை சொல்றேன் நான். ஸோ அமைதியா, பொறுமையா, அதை ஒரு ஜாய்ஃபுல்லா எடுத்துட்டாரு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். சரி, நான் போயிடுச்சு, நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அத நீங்க நினைச்சு பாருங்க, அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ இது கடவுள், அதனால கடவுள் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றதோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தப்பான உணர்வு. எப்போதும் நம்மகிட்ட நம்மளை சுத்தி ஒரு பரம்பொருள், நம்மளுடைய வழிகாட்டிகள், ஸ்பிரிட் கைட்ஸ், நம்மளுடைய ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் நம்மளோடவே இருக்காங்க. அதை நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல சித்திரகுப்தர் கணக்கு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் கணக்கு எழுதல, நம்மளே நமக்கு கணக்கு எழுதிக்கணும். நம்மளோட உண்மைத்தன்மை நமக்கு தான் தெரியும், மற்றவங்க நம்மள சொல்றது கிடையாது. ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு, நீங்க அவங்க வந்து அவங்கள நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க? ஹாப்பியா ரிசீவ் பண்றீங்களா? ஏன்டா இவங்க வந்தாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு தானே தெரியும். முன்னாடி வாங்க வாங்கன்னு சொல்லுவீங்க.
உள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி தான் கடவுள் நம்மோட இருக்காரு, ஸ்பிரிட் கைஸ் நம்மளோட இருக்காங்க, நம்ம ஏஞ்சல்ஸ் நம்மளோட இருக்காங்க, அவங்க நம்ம கைட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஹ் மீதி வந்து நான் நாளைக்கு பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷின் வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இன்னைக்கு தான் பார்த்தேன். டிஃபிகல்ட் டைம்ஸ் இன் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாஷிங் மிஷின் மாதிரி. வாஷிங் மிஷின் என்ன பண்ண உங்களுக்கு தெரியும்? நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணும், துணிகள் உள்ள போட்டுன்னு அதை வந்து நல்லா திருப்பி விடும், அப்புறம் வந்து ஸ்பின் பண்ணும், அப்புறம் வந்து நம்மளை அடித்து துவைக்கும். கடைசியில் என்ன என்ன ஆகும்? நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக பிரைட்டாக பெட்டர் வேர்ஷனாக வந்துடும். இன்னைக்கு இருக்கிற வேர்ஷனை விட பெட்டர் வேர்ஷனாக இருக்கும். மெயினாக இந்த வாழ்க்கையோட நோக்கமே முதல்ல எப்படி இருந்தோம், இப்போ எப்படி ஆயிட்டு இருக்கோம், நல்லா ஆயிட்டு இருக்கோமா, பெட்டர் வேர்ஷன் ஆயிட்டு இருக்கோமா, அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதே பெட்டர் வேர்ஷனாக இருக்கா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் நம்ம ஆட் பண்ண 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 ரொம்ப பெட்டர் வேர்ஷன் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸை பார்த்து நம்ம பயப்படாம அது வந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து க்ளீன் ஆக போகிறோம், இன்னும் பிரைட்டர் ஆக போகிறோம், இன்னும் வந்து ரொம்ப நல்லா ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இன்னும் இதனோட தொடர்ச்சி இருக்குது, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை நான் வந்து அன்மியூட் பண்ணுறேன். பூர்ணி, ஆ அன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இந்த செஷன்ல இருந்து கேட்கல, நான் ஜென்ரலா என்னோட லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன் நடந்தது, அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு பாக்குறேன். சோ கேளுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்படின்னா இந்த சைக்கிள் ஓட்டுறது, இந்த பைக் ஓட்டுறதுலாம் சின்ன சின்ன அதுக்கே ரொம்ப பயப்படுவேன். சும்மா பின்னாடி உட்காந்துட்டு போறதாங்க கூட ஒரு ம், மரண பயமா இருக்கும். யாருன்னா கேட்டா கூட நான் சொல்லுவேன், இல்ல ஒருவேளை நான் போன ஜென்மத்துல வந்து ஆக்சிடென்ட்ல செத்துருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு இவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சோ ம். அது ஆன்மீகத்துலாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுலயே அந்த டைலாக் நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் எல்லாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கத்துக்கோ, எப்படி இப்படியே இருந்தா எப்படின்னும் போது நான் என்னதான் கத்துக்கினாலும் எனக்கு பிடிக்கல, அது வர மாட்டது, பயமா இருந்தது, பிடிக்கல. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சரி சுச்சுவேஷன் வேற யாருமே இல்ல, நம்ம தான் பைக் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல பிடிக்கல, அது ஓகே. இப்போ வந்து இவ்ளோ எனக்கு 30 வயசு மேல ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு கார் ஓட்டணும்ன்றது ரொம்ப ஆசை வந்துருச்சு. வெறித்தனமா எப்படியாச்சும் நான் கார் ஓட்டிடுவேன், எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஓடிடும் அப்படின்னு வந்து இப்போ ஆசை வந்திருக்கு. இப்போ சூப்பர். நம்ம இந்த பூமியில வந்து பிறக்கிறோம். பிறக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளோட தான் நம்ம இந்த பூமியில பிறக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து மரண பயமா இருக்கு, இன்னொரு ஸ்டேஜ்ல வந்து ஆசை திடீர்னு புதுசா வருது. ஏன் இந்த ஸ்டேஜஸ் ஏன் இப்படி மாறுது, நம்மளோட ஆசைகள் எப்படி மாறுது? கட்டாயம் மாறும். நம்ம எப்படி வளர்றோம் இல்லையா, ஒரு கிளாஸ் இருந்து அடுத்த கிளாஸ் ஆசைகள் மாறும். ஆசைகள் மாறும். அப்புறம் வந்து நிறைய இப்போ ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் நமக்குள்ள வரும். அது மாறிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கார் ஓட்டணும்னு தோணுதோ வாங்கி ஓட்டுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். 30 வயசுலாம் ஒரு வயசா? அதுக்கு மேல ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? நம்ம ஊர்ல கார் ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, மைண்ட்ஃபுல்னஸா மட்டும்தான் இருக்க முடியும். மைண்ட்ஃபுல்லா மட்டும் கவனத்தோட கவன குவிப்போட தான் ஓட்ட முடியும். அதனாலதான் லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றாங்க இந்தியாவை. மைண்ட்ஃபுல்னஸா ஓட்டணும். இருக்கிற டிராஃபிக்ல என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. புதுசு புதுசா கத்துக்கணும். டிரைவிங் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு நல்லா பத்திரமா ஓட்டுங்க. ஆல் தி இப்போ பெஸ்ட். வந்து இப்போ நான் விர்ஜினியால இருக்கேன் மேம். இப்போ வந்து எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆசை வந்துருச்சு. பட் வந்து வீட்ல வந்து கார் தர மாட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னா நான் ஒரு சேலஞ்சு. தடவை ஓட்டினேன். நான் ஒரு தடவை ஓட்டிட்டு அவருக்கு பயந்து எனக்கு கார் தரல. ஸோ அப்ப என்ன பண்ணேன், நம்ம செஷன் அட்டன் பண்ணும்போது பிரதீப் சார் வந்து ஜேர்னலிங் எழுதுங்க, பிளஸ் வந்து கிராட்டிடியூட் லிஸ்ட்டும் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் கிராட்டிடியூட் லிஸ்ட்லயுமே நான் எழுத ஆரம்பிச்சேன். என்ன எழுதுனா, எனக்கு கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் டெய்லியும் சூப்பரா ஓட்டுறேன், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கார் என்னை தேடி வருது, நானே ஓட்ட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்னுடைய வேண்டுதலை நான் அதுல வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ அது வச்சு ஒரு 2 மாசமா நான் எழுதிட்டு இருந்தேன் கண்டினியூஸா. அது மட்டும் இல்ல, என் லிஸ்ட்ல நிறைய இருந்துச்சு, இது ஒன் ஆஃப் த லிஸ்ட் ஆட் பண்ணி எழுதிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுக்காருக்கு கிரிக்கெட் ஆடும்போது கண்ணுல அடிபட்டுருச்சு. சோ எனக்கு இப்ப என்னன்னா ஒரு கில்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல்னாலதான் அவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு எனக்கு ஒரு கில்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ எனக்கு என்னன்னா, இது விதிப்படி அது நடக்கணும்ன்றதுனால நான் அப்படி வேண்டனா, இல்லைன்னா நான் வேண்டதுனால இப்படி தப்பா நடந்துருச்சா, நான் தப்பா வேண்டிட்டேனா, இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இது எல்லாமே அனலைஸே பண்ணக்கூடாது.
இந்த அது சொன்ன விதி அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது அந்த டைம்ல நடக்க வேண்டியிருக்குது, அவ்வளவுதான் நடந்துச்சு. அதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னா அதை விட்டுற வேண்டியதா. சில கேள்விகளுக்கெல்லாம் பதிலே வராது. நானே வந்து பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுக்கணும், எங்காவது போய் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரியவே இல்லை. ரொம்ப நல்லது, சரி ஓகே, வேண்டாம் பாஸ்ட் லைஃப். என்னோட பாஸ்ட் லைஃப் சரியில்லா எப்படி இருக்குமோ அதை பார்த்து ஒருவேளை நான் பயந்துக்குவேன்னு சொல்லி தெரியாம இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்த மாட்டாது. பட் அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறத விட சரி ஓகே விட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பாஸ்ட் லைஃப்பை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க என்ன நடந்தோ அது ஓகே. இப்படியெல்லாம் அது இது கம்பேர் பண்ணியெல்லாம் நீங்க யோசிச்சுல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். விதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விதி நம்முடைய திங்கிங் அண்ட் டெஸ்டினி புக்கு ரீடிங் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன எண்ணங்கள், அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பு வேலை செய்யுது. அந்த உடம்பு வேலை செய்யும்போது மைண்ட் வந்து கண்ட்ரோல்ல நமக்கு மைண்டோட கண்ட்ரோல் உடம்பு போயிடுது. பட் மைண்ட் ஆகட்டும், மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சொல்லுவாங்க பாத்தீங்களா, மனம் போன போக்கிலே போவேன பாட்டே இருக்கு பாத்தீங்களா. நம்ம சொல்றபடி மைண்ட் கேட்கணும். இதுதான் இன்னைக்கு இதுதான் பண்ண போறேன். ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா ஒரு பாசிட்டிவ் தாட் போடணும். ஒரு விதி அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்ம அதெல்லாம் நமக்கு பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. அதனால நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே மேம். நான் திங்கிங் அண்ட் டெஸ்டினி அந்த புக்குமே இப்போ படிக்க ஆரம்பிச்சேன் மேம். ஃபர்ஸ்ட் ம். இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போடுறேன். பட் அந்த சிம்பிள்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் அந்த டயக்ராமோட கம்பேர் பண்ணி படிச்சா எனக்கு கிளியரா புரியல. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ எந்த புக்? அதுவுமே திங்கிங் அண்ட் திங்கிங் அண்ட் டெஸ்டினியா? டெஸ்டினி. ஆமா. ஆமாமா, அது புரியுது, ரொம்ப கஷ்டம். பூர்ணிமா மேடம் பூர்ணிமா எடுத்துட்டு இருக்காங்களா 11 o'clock கிளாஸ்? அதுதான் நம்ம ஞான கேட்டு தமிழ்லனா இன்னும் எனக்கு நல்லா ரொம்ப கிளியரா புரியும் இங்கிலீஷை விட. ஸோ அதனால கிரிஜராஜன் நான் மேடம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10th அப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சுன்னா அவங்க அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கேள்வி கேளுங்க சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய தூக்கம், வாழ்க்கை சூழ்நிலைகள், அப்புறம் வந்து கனவுகள், இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பத்ரி சார் சொல்லியிருக்காரு. அனலைஸ் பண்ணா நம்ம அதுல சிக்கிக்குவோம். ஓகே இது வந்தது, நடந்ததா ஓகே, நடக்கலையா டபுள் ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அப்ப வாழ்க்கை எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். தேங்க்ஸ் மேம். நன்றி மேம். ஓகே, தேங்க்யூ.